வணக்கம். இன்று நம்முடன் என்னுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்காக வழக்கறிஞர் நெல்சன் வந்திருக்காரு. அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில நீங்க உங்களுக்கு பத்தி நெறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். அதனால சும்மா சொல்லிடுறேன். நீங்க தொடர்ந்து அரசியல் காணொளிகள் பல பேசிட்டு இருக்கீங்க. YouTube தளத்திலயும் பேசிட்டு இருக்கீங்க. பட் முக்கியமா நீங்க அதிகமா பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா, Instagramல ரீல்ஸ் வடிவில நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ மக்கள் கிட்ட கொண்டு போய் கடத்திட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லாம சில பிரச்சனைகளையும் எடுத்து பேசுறீங்க. சமீபத்தில நான் ஒரு செய்திய பார்க்க நேர்ந்தது. எல்லா செய்தி சேனல்களையும் போட்டாங்க. ஒரு அப்பாவும் மகனும் அரசு ஆஸ்பத்திரியிலேருந்து போறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு வீல் சேர் கிடைக்கல. ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல வெயிட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. வீல் சேர் கிடைக்கலன்னோன அந்த அப்பாவும் அந்த அப்பா டிராக் பண்ணிட்டே போறாரு அந்த மகன். அவங்க புலம்பிக்கிட்டே போறாங்க. வேற வழி இல்ல. அவங்க அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க. பட் அதற்கப்புறம் வரக்கூடிய தகவல்கள் என்ன பார்த்தீங்கன்னா, காசு கேட்டிருக்காங்க வீல் சேருக்காக. அப்படிங்கிறப்போ அந்த காசு கொடுக்க முடியாம ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வேற வழியே இல்லாம போயிருக்காங்க அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு அடுத்த கட்ட செய்திகள் வந்திருக்கு. இதை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, Instagram தளத்தில நெறைய வீடியோஸ்லாம் போட்டிருந்தீங்க. அதற்கு திமுக தரப்புல இருந்து ஒரு நபர் நீங்க சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல பல குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. அது என்ன? பொதுவா இந்த விஷயத்த கொஞ்சம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள வரலாம். ஆக்சுவலா பல குற்றச்சாட்டெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா என்னன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு அரசு மருத்துவமனையில இந்த இஷ்யூ நடக்குது. அதாவது என்னன்னா, வீல் சேர் கொடுக்கப்படல. ஸோ தன்னோட தந்தையை அவர் தூக்கிட்டு போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அவர் அதாவது என்னன்னா, நான் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி இந்த இஷ்யூ வந்துச்சு. இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறமா லைக் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சன் நியூஸ், இப்போ என்னென்ன மீடியாஸ் இருக்கோ எல்லா இடத்துலையுமே நியூஸா வந்துருச்சு. அப்போ பார்த்ததுக்கப்புறமா இப்படி ஒரு கொடுமை நம்ம நாட்டில் நடக்குது. அதை தாண்டி இப்போ அரசு மருத்துவமனைனால இந்த அளவுக்கு மக்கள், பாமர மக்கள் தினம் தினம் அவங்களுக்கு ஆக்சஸ் லைக் எல்லாரும் மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் போக முடியாது. ஸோ அங்கன்னா அவங்களோட அவைலபிலிட்டிஸ் இருக்கும், ஐ மீன் வீல் சேர்ஸ்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வீல் சேர்ஸ் கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரும்போது எல்லா மீடியாஸ்லயும் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி போடுறாங்க. இந்த மாதிரி அரசு மருத்துவமனையில் எல்லா சேனல்லையும் போட்டாங்க ஆக்சுவலா அது. ஸோ அப்படி இருக்கும்போது மக்களுக்காக நம்ம ஒரு கேள்வி எழுப்பணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஜஸ்ட் அந்த விஷயத்தை எடுத்து இந்த மாதிரி திரு ஸ்டாலின் அவரோட அரசாங்கத்தில் ஒரு வீல் சேர் கூட ஒரு பாமர மக்கள் அன்றாட யூஸ் பண்ணுற, அதாவது மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருந்தார், கிட்டத்தட்ட 1000-2000 பேர் தினம் தினம் பயன்பாட்டில் இருக்கிற ஒரு மருத்துவமனை. அங்கே வீல் சேர் ஒருவேளை தட்டுப்பாட்டில் இருக்கலாம். ஸோ அது சீர் செய்வோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் கூட பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த வீல் சேர் இஷ்யூனால கிட்டத்தட்ட 2 சூப்பர்வைசர்ஸை சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா, அதாவது அந்த சேம் டே இந்த இஷ்யூ நடக்குது. சோஷியல் மீடியா அதை தாண்டி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறமா 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதை தாண்டி ஆர்டர்ஸ் பண்ணியிருக்காங்க வீல் சேருக்கு, எக்ஸ்ட்ரா வீல் சேர்ஸ்க்கு. ஸோ இதுக்கு அடுத்ததாக நேற்று இதுன்னு இன்னொரு ஃபுட்டேஜ் வருது. அந்த ஃபுட்டேஜ் எப்படின்னா, லைக் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் லைக் மேலே ஒரு வார்ட்ரூம்லேருந்து வர்றது மாதிரியும், லிஃப்ட்டில் இறங்கி வர்ற மாதிரியும், சிஸ்டர்ஸ் அதை தாண்டி அங்கே இருக்கிற ஹெல்ப்பர்ஸ் இவங்களுக்கு வீல் சேர் கொண்டு கொடுக்குற மாதிரியும், இவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு தன்னோட தகப்பனை, அதாவது அவரோட அப்பாவை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் ஆகுது. இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, ஆக்சுவலாக கேள்வி கேட்குறது ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்து பேசக்கூடிய நம்மளை தான் கொஸ்டின் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் இந்த செய்திகளை போட்டதுக்கப்புறமா இந்த நியூஸ், அதாவது இந்த செய்தி ஃபேக்குங்கிறத பெரிய லெவலில் போடல. காரணம் அவங்கள கொஸ்டின் பண்ணுறதுக்கு தனிநபரை யாரும் பேசல. ஜஸ்ட் பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் பண்ணி யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க, வீடியோவாக கொடுக்குறதுனால யாரும் கேள்வி கேட்கல. நம்ம தனிநபராக ஆளுங்கட்சிக்கு எதிராக கேள்வி கேட்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, சிக்கராண்டா சேகர்னு அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, லைக் இந்த நபரையே நான் தான் ஏதோ பிளான் பண்ணி வீல் சேர் கொடுக்க கூடாதுன்னு சொன்னது மாதிரியும், அந்த இடத்துல அவங்க அப்பாவை தூக்கிட்டு போக சொன்னது மாதிரியும், அது ஒரு ஆட்டோ டிரைவர் வீடியோ எடுத்தது மாதிரி இவங்க அதாவது நீங்க பிளான் பண்ணதா? நான் பிளான் பண்ண. நீங்க அவ்வளவு பெரிய நபராங்க, எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் சென்னையில இருக்கேன், கோயம்புத்தூர்ல, அதாவது நெட்வொர்க் பெரிய நெட்வொர்க் போல இருக்கு. அதாவது லட்டு மாதிரி டெய்லி கொடுக்குறானுங்க. இப்போ அவங்களுக்கு கிட்னி இஷ்யூவாக இருந்தாலும் சரி, தூய்மை பணியாளர்கள் இஷ்யூ இன்னும் போராட்டமாக போயிட்டு இருக்கு. லட்டு மாதிரி ஒவ்வொரு இஷ்யூவாக இவங்க திமுக மக்களுக்கு எதிராக தினம் நடக்கிற பிரச்சனைகள். இதில் நான் எக்ஸ்ட்ரா செட்டிங் பண்ணி இவங்களுக்கு வீடியோ வேறு எடுக்கணும் வேறு. அதே தாண்டி ஒரு ஹாஸ்பிட்டலில் இப்போ நானும் நீங்களே போய் பக்கத்தில் ஒரு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னு வைங்களேன், நம்மளே நேருக்கு எதிராக பார்க்கலாம். லைக் ஒரு வீல் சேர் கேட்டால் 50 ரூபா கொடுங்க, இல்லை ஒரு இப்போ பேஷண்ட்ஸ் லைக் நடக்கிறதுங்க டெய்லி கேட்க மாட்டாங்க, மிரட்டுவாங்க. அதாவது என்னன்னா, பெட்ஷீட்டை நான் அலசி தரணுமா, 1000 ரூபா கொடு, 500 ரூபா கொடு, அதாவது சர்வீஸுக்கு ஏற்றவாறு அவங்களே ஆல்ரெடி கவர்மெண்ட் கிட்ட சம்பளம் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அதை தாண்டி இதை ரெஸ்ட் ரூம்ஸை க்ளீன் பண்ணி தரணுமா, வாங்குறது நார்மலாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இன்ஸ்டிடியூஷனில் நடக்கக்கூடிய வழக்கம். ஸோ நம்மளே கண்ணுக்கு எதிராக இப்போ நம்ம 2 பேருமே ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் மாதிரி போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் போய் பார்த்தோம்னா அது வழக்கம் தான். கண்டிப்பாக போனால் இருக்கும். கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம போனால் எடுக்கலாம்.
அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அந்த குற்றச்சாட்டு, அதாவது வந்து அங்க இருக்கிற 2 சூப்பர்வைசரும் இவங்க கிட்ட ₹100 டிமாண்ட் பண்ணிட்டாங்க. டிமாண்ட் பண்ணனால இவங்க வந்து எனக்கு வீல் சேர வேணாம், அப்பாவை நான் தூக்கிட்டே போயிடுறேங்கிறது வந்து எக்ஸ்பிளனேஷன் கூட எடுத்துட்டு போன மாதிரி ஒரு சீன் அங்க வந்து குற்றச்சாட்டு வந்திருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கமாண்டிங் பண்ணுவாங்கல்ல, லைக் வந்து இதுதான் நெல்சன் அவரோட ஆளு, ஆதரவாளர். இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர்கிட்ட வீல் சேர் கொடுக்க சொன்னாரு. வீல் சேர் வந்து அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. அடுத்தது ஆட்டோ கிட்ட வர ஒருத்தர் கொண்டு போனாரு. அதுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எவனோ ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான், அது நியூஸ் சேனல்ஸ்லாம் போடுறாங்க. அவனை கொஸ்டின் பண்றதுக்கான வக்கு இல்லை. கண்ணாடியை போட்டுட்டு வீடியோ போட்டோன்னா மனசுல கருணாநிதியா நினைப்பான்னு எனக்கு தெரியல. அதாவது என்னன்னா, தன்னையும் ஒரு கட்சியில ஒரு மிகப்பெரிய லெவல்ல வரணும், அப்பா வந்து மாநில துணை செயலாளராக இருக்கு, அவங்க வந்து மிகப்பெரிய பேக்ரவுண்ட்லாம் இருக்கலாம், என்ன இருக்கு. நம்ம ஒரு சாதாரண ஒரு பையனா மக்களோட அன்றாட இஷ்யூல ஒரு கேள்வி கேட்கிறோம். ஒரு போனை வச்சு டெய்லி வீடியோ பதிவு பண்ணி போட்டுருக்கீங்க. நம்ம போட்டுட்டு இருக்கோம் நார்மலா ஒரு போனு, அந்த போனை வச்சு நம்ம வீட்டில் உட்காந்து வீடியோ போடுறோம், மக்களுக்காக ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றோம். அது நம்மளுக்கு ஒரு அன்றாட லைஃப்ல ஒரு சின்ன ஒரு பார்ட்டா மக்களுக்காக நம்ம பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கோம். அதை பண்ணும்போது அதை கேள்வி கேட்கறத என்ன பண்ணிட்டானுங்க, இதை வந்து நரேட்டிவா செட் பண்ணி, அதாவது என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மக்களுக்காக கேள்வி எழுப்பி ஒரு தளத்துல இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அவங்க என்னன்னா ஆளுங்கட்சி சார்பா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அவங்க ஆட்சியில் நடந்த நல்ல விஷயங்களை ப்ரொமோட் பண்ணணும். ஸோ அப்போ ப்ரொமோட் பண்ணி அது மூலமா அவங்க வந்து அறுவடை பண்ணணும், வாக்குகளை அறுவடை பண்ணணும். அவங்களுக்கு நேர் எதிர் சித்தாந்தமா இருக்கிற பிஜேபியோட சில மக்களுக்கு எதிரான விஷயங்களை சொல்லி அதை அவங்க அறுவடை பண்ணணும். அதுதான் அவங்களுடைய லைக் வந்து ஐடி விங்கோட. ஆனா உங்களை பிடிச்சி கடிச்சு வைக்கிறாங்க. அதாவது என்னன்னா, ப்ரொஃபைலுக்குள்ள போனீங்கன்னு வைங்களேன், பார்ட் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு ஃபுல்லும் நம்மள தான் பேசி வச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, லைக் வந்து ஒரு ஏதோ ஐடி விங்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்த மாதிரியும், அதாவது இந்த பையன் வந்து லைக் நம்மளுக்கு எதிராக, அதாவது திமுக அரசாங்கத்துக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டு இருக்கான். ஸோ அதனால வந்து இவனை வந்து டோட்டலா கடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த நபர்கிட்ட கொடுத்து பண்ண மாதிரி ஒரு ப்ரொபகண்டாவா. நானும் அந்த ஒரு ப்ரொஃபைல்குள்ள போய் பார்த்தேன், ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். இது வந்து ரீல் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஒரு திமுக கொடி அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்பா கார்ல வந்து அதில் நான் தப்பா சொல்ல, எல்லாருக்குமே எல்லா கட்சியிலும் இருக்கிறதுக்கான உரிமை இருக்கு. பட் அவர் ஒரு பக்கா உப்பி உடன்பிறப்பு அப்படிங்கிற பட்சத்தில் வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்ம வந்து எவ்வளோ விஷயம் பேசியிருக்கோம். இன்ஸ்டாகிராம்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லைக் கம்ப்ளீட்டா என்டர்டைன்மெண்டா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம வந்து மக்களோட இஷ்யூவை அன்றாட பேசி கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை நம்ம அன்றாட பண்ணி கிட்னி திருட்டுங்கிற ஒரு விஷயம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸை தாண்டி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து பல லட்சம் இளைஞர்கள்கிட்டையும் போய் சேர்க்க முடியாது. அந்த ரீச்க்கெல்லாம் செம ரீச் ஆக்சுவலா கிட்னி இஷ்யூக்கெல்லாம். இது ஒரு 30 லட்சம் 40 லட்சம் நபர்கள் கிட்ட, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் யாருன்னா யங்ஸ்டர்ஸ், அவங்க கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்த்திருக்கோம். அதாண்டி தூய்மை பணியாளர்கள் இஷ்யூ, இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து இவ்வளவு விஷயம் நம்ம மக்களுக்கு பார்த்து தானே இருக்கோம் டெய்லியும் பண்றதெல்லாம். இதெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அதெல்லாம் இவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த உடன்பருப்பா சொல்லக்கூடிய நபர் கிடையாது. உடன்பருப்பா இருக்கக்கூடிய இந்த நபர் வந்து என்னன்னா, பக்காவா ஐடி விங்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு நம்மளை வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டோம். அதாவது என்னன்னா, நம்ம வந்து மெயின் சன் டிவி எதுவும் கிடையாது, செய்தி வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வருது, அதை எடுத்து நம்ம போடுறோம். போட்டது வந்து ஒரு குற்றமானு கேட்டா 3 நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ வருது, அதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோவா. ஸோ அதுவும் உறுதி கிடையாது. காரணம் என்னன்னா, அந்த வீடியோல என்னன்னா யாரும் பேசுறது அதில் ரெக்கார்ட் ஆகல, ஜஸ்ட் இது மாதிரி நடந்திருக்குங்கிறத இவங்க வந்து கமெண்ட்ரி கொடுத்து இது மாதிரி நடந்திருக்குது, இது இவரோட ஆதரவாளர் நரேட்டிவ் செட் பண்றாங்க. அப்படி செட் பண்ணி ஏதோ வந்து லைக் அந்த ஐடிவிங்கே ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. லைக் இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மக்களுக்காக ஒரு விஷயத்த ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த ஒரு குறவலைய ஒரு நசுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா என்னன்னா, யாரும் பேசல. லைக் என்னன்னா, எல்லாம் யூடியூப்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம்ல இவன் மட்டும் யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த கொண்டு போயிட்டு இருக்கான். அந்த கிரெடிபிலிட்டின்னு இருக்குல்ல, நம்பகத்தன்மை எனக்கே என்னன்னா, நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் எனக்கு அமிச்சு கேட்குறாங்க, என்னடா இது பொய்யா பரப்பிட்டு தெரியுதியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீடியோ எனக்கு அமிச்சு என்கிட்ட கேட்குறாங்க. எனக்கு என்னன்னா கில்ட்டியா தோணுச்சுன்னு வைங்களேன். அதாவது உண்மையிலே நான் அதை பண்ணி உண்மையிலே நான் மாட்டிக்கிட்டேன்னா, ஐயோ தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கில்ட்டினஸ் இருக்கும். அதாவது ஏதோ ஒரு சேனல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அந்த நியூஸ் வருது, அதை எடுத்து நான் மக்களுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வீல் சேர் கூட இல்லையான்னு நான் கேள்வி கேட்டு நான் போட்டது வந்து 3 நாள் கழிச்சு வந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் இவன் ஒருத்தன் நரேட்டிவ் செட் பண்ணி நம்மளுக்கு எதிராக ட்விஸ்ட் பண்ணி விடுறது. மக்கள் வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி நம்மளை வந்து பிடிச்சி பார்த்தவங்களே ஆப்போசிட்டா. இங்கதான் நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. உங்களை வந்து ஒரு வேளை கடிச்சு வச்சிருப்பாங்க, திட்டிருப்பாங்களா, அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஆட்சியில நடக்கிற அவலங்கள்லாம் தெரியும். அந்த திட்டத்துக்கும் இவங்களே செட் பண்ணி அனுப்புறாங்க. ஒரு 2 விஷயங்க நீங்க சொல்றீங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வேற ஒரு காரணத்துக்காக பண்றாரு. பட் எனக்கு தெரிஞ்ச 2 விஷயம் இருக்கு. ஒன்று, அவர் வந்து ஒரு உடன்பிறப்பா இருக்கிறதுனால பாருங்க நான் இந்த மாதிரிலாம் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்சி எஜமானர்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இது பண்றாரு.
இன்னொரு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தொடர்ந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு பொது நபரா எல்லாத்த பத்தியும் பேசுறீங்க. எல்லா கட்சிய பத்தியும் பேசுறீங்க. நல்லது கெட்டதுன்னு பேசுறீங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரே கட்சிக்காக முட்டு குடுத்துட்டு இருக்கார்ல, அதனால ஒரு ரீச் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால, உங்கள வந்து வச்சு தம்ப்நெயில்ல வச்சு பேசினா, இல்ல உங்கள தொடர்பு படுத்தி ஒரு 3 ரீல் போட்டா, உங்களோட ஆடியன்ஸ் அவர் பக்கம் திருப்பிக்கலாம்னு பார்க்குறாருன்னு தான் எனக்கு தோணுது. அதுதான் நம்மளுக்கு இருக்கிற வருத்தம் என்னன்னா, இந்த அளவுக்கு மக்களுக்காக பேசி ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கிறோம்ல, இந்த ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரிப்பட்ட நபர்களால பார்த்து ஏமாறக்கூடாதுங்கிறது தான் ஒரு விஷயம். அதெல்லாம் ஏமாற மாட்டாங்க. அதான் கொடி இருக்கே. அத எப்படி ஏமாறுவாங்க? அததான் நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம். இப்ப நம்ம பேசுறோம்ல, அந்த கொடிய தான் அம்பலப்படுத்தணும். அதாவது இவன் சொல்ல வர்றது என்னன்னா, நீ வந்து மக்களோட அந்த கிட்னிய அறுத்து நீங்க வித்தீங்க. அதுக்கு நீங்க பேசுனீங்களான்னு கேட்டா கிடையாது. மலையெல்லாம் அப்படியே கேரளாவுக்கு கொண்டு போய் கடத்தி கடத்தி விக்கிறீங்க. அத பத்தி பேசுனீங்களான்னு கேட்டா கிடையாது. தூய்மை பணியாளர்கள் நடு வெயில்ல உட்கார்ந்து அவங்க வேலை வெட்டி இல்லாமல போராடிட்டு இருக்காங்க. அத பத்தி பேசுனீங்களான்னு கேட்டா கிடையாது. எதுவுமே பத்தி ஜெயில் பேசாம மரணங்கள், லாக்அப் மரணங்கள், அஜித் குமாரோட டெத் கேஸ் இதெல்லாம் பத்தி பேசுனீங்களான்னு கேட்டா எதுவுமே பேசாத நபர். ஜஸ்ட் இவரை ஃபோக்கஸ் பண்ணணும், இவரை அடிச்சு ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மோட்டிவ்ல இருக்கும்போது, அது வந்து மக்களுக்காக இவர் பண்ணக்கூடிய ஒரு 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 வீடியோவா, ஒரு அவேர்னஸ் வீடியோவா நம்ம பார்க்கலாமா? இல்ல ஒரு தனிநபரை மொத்தமா முடிச்சு விடணும் அப்படிங்கிற ஒரு திமுக கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு பண்ணக்கூடிய விஷயமான்னு பார்த்தா அது மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு காசை வாங்குறது மட்டும் இல்லாம கட்சியில ஏதாவது பதவி கிடைக்குமா ஐடி விங்ல அப்படிங்கிற மாதிரி கூட வந்து பார்த்துருக்கலாம். தன்னோட அப்பா வந்து மாநில ஏதோ ஒரு பதவியில இருக்காரு. சரி நம்மளும் ஏதாவது ஒரு பண்ணி யாரையாச்சும் கடிச்சு பிடிச்சு ஏதாவது பண்ணி ஒரு போஸ்டிங் வாங்கிடலாமா அப்படிங்கிறதுக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. உழைச்சு கட்சியில முன்னேறது ஒரு வழி. பட் அதோட குறுக்கு வழி ஈஸியா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது அப்படிங்கிறது. அது திமுகல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நிறைய ஒரு ஆதரவு இருக்கும். நான் ஒண்ணே ஒண்ணு வந்து என்னோட ரிக்வெஸ்ட்டா உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க பொதுவான விஷயங்கள் தொடர்ந்து இன்ஸ்டாகிராம்ல பேசுறீங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா பைசாலாம் வராது உங்களுக்கு. பட் இளைஞர்கள் கிட்ட நீங்க போய் கொண்டு போய் சேர்க்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கவர்ச்சியான ஒரு விஷயம். ஃபுட்டு, மத்த என்டர்டெயின்மென்ட் விஷயம்லாம் ஈஸியா போய் இன்ஸ்டாகிராம்ல சேர்ந்துரும். பட் அரசியல வந்து நீங்க ஒரு பெரிய நம்பர் ஆஃப் பீப்பிள் யங்ஸ்டர்ஸை பார்க்க வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நீங்க தொடர்ந்து கண்டுக்காம பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பணியை நீங்க வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் வைக்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டா இருக்கு இந்த நேரத்தில உங்ககிட்ட. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இடரலா எடுத்துக்கிட்டு, இதுக்கு நீங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அவருக்கான மைலேஜ் நீங்க குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஹா! நெல்சன வச்சு போட்டா வந்து ரீல்ஸ்லாம் நல்லா போகுதுடா அப்படின்னு உங்கள வச்சே வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சுருவாரு. நான் வந்து அப்படிதான் நான் இத வந்து பார்க்குறேன். ஆனா நம்ம என்னதான் நம்மள நியாயப்படுத்தி சொல்லணும்னு அவசியம் இல்ல நெல்சன். உங்களோட ரீல்ஸை பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் இன்ஃபர்மேட்டிவாக எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க சொல்லிட்டு அவங்களே உங்களை பற்றி கேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உண்மை என்ன தெரியும் அப்படிங்கிறது தான் நான் கடைசியாக சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பா. உடன்பிறப்புகள் காசை வாங்கிட்டா அவங்க என்ன வேணாலும் போடுவாங்க. எண்ட் ஆஃப் த டே மக்கள் தான் நம்மளை வந்து தீர்மானிக்கிறது. அதாவது வந்து மக்கள் மத்தியில் விடுறது. அது வந்து பொதுமக்கள் வந்து இதை ஈஸியாக வந்து புரிஞ்சுப்பாங்க. அவங்களுடைய அந்த ஆன்லைன் அடியாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மாதிரி ஊடுருவி இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போடுவாங்க. கண்டுக்காதீங்க, தொடர்ந்து உங்களோட பணியை செய்யுங்க. மிக்க நன்றி.